50 ஆண்டுகளுக்கு பின்னர் மனிதர்களை நிலவுக்கு அழைத்து செல்லும் தீர்க்கமானதொரு நடவடிக்கை என ஆர்டெமிஸ் 2 திட்டத்தை குறிப்பிடலாம். 1972 ஆண்டின் அப்போலோ திட்டத்திற்கு பின்னர் மனிதர்கள் நிலவுக்கு அருகில் சென்று முதலாவது விண்வெளி பயணமாக இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஆர்டெமிஸ் 2 திட்டம் ஆரம்பமானது. இந்த திட்டத்தின் போது விண்வெளி வீரர்கள் எந்த ஒரு பகுதியிலும் தரை இறக்கப்படவில்லை என்றாலும் சந்திரனில் மனிதர்களை தரை இறக்கும் அடுத்த கட்ட ஆர்டெமிஸ் 3 திட்டத்திற்கு தேவையான பல முக்கியமான ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்கள் கடந்த திங்கட்கிழமை புதிய சாதனையொன்றையும் படைத்தனர். பூமியிலிருந்து சுமார் 4,06,772 கிலோமீட்டர் தூரம் என்ற அதிகபட்ச தூரம் பயணித்து அதிக தூரம் விண்வெளியில் பயணம் செய்த குழுவினராக இவர்கள் வரலாற்றில் பதிவாகினர். இதற்கு முன்னர் 1970 ஆண்டில் அப்போலோ 13 விண்வெளி வீரர்கள் பயணித்த 4,171 கிலோமீட்டர் தூரமே சாதனையாக பதிவாகியிருந்தது. இந்த பயணத்தின் போது சந்திரன் மற்றும் பூமியின் பல நிலப்படங்களை விண்வெளி வீரர்கள் பூமிக்கு அனுப்பியிருந்தனர். கடந்த புதன்கிழமை விண்வெளியிலிருந்து பூமியில் உள்ள ஊடகவியலாளர்களுடன் 4 விண்வெளி வீரர்களும் நேர்காணல் ஒன்றிலும் பங்கேற்றிருந்தனர். சந்திரனின் தொலைதூர எல்லைகள் தொடர்பாக திரட்டப்பட்ட தரவுகள் மற்றும் நிலப்படங்களின் ஒரு பகுதியை ஏற்கனவே பூமிக்கு அனுப்பியுள்ளதாகவும், எனினும் அதன் விசேட பகுதிகளை தாம் பூமிக்கு திரும்பிய பின்னரே உலகிற்கு வழங்க முடியும் எனவும் விண்வெளி வீரர் விக்டர் குளோவர் தெரிவித்தார். 4 விண்வெளி வீரர்களையும் ஏற்றுச் சென்ற ஒரையன் விண்கலம் அமெரிக்காவின் நேரப்படி இரவு 8:07 அளவில் மீண்டும் பூமியை இன்று வந்தடைய உள்ளது. இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 5:37 அளவில் இந்த விண்கலம் பூமியை வந்தடைய உள்ளது. சென்டியாகோ கடற்கரைக்கு அப்பால் உள்ள பசிபிக் பெருங்கடலில் விண்கலத்தை தரை இறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று பூமியை வந்தடைய உள்ள இந்த நிகழ்வு மிகவும் அபாயகரமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சிக்கலானதொரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. விண்வெளி வீரர்களான ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், ஜெரம் ஹான்சன் ஆகியோர் இந்த விண்வெளி திட்டத்தில் இணைந்துள்ளனர். ஆர்டெமிஸ் 2 திட்டம் இன்றுடன் வெற்றிகரமாக நிறைவடைவதைத் தொடர்ந்து நாசா தனது அடுத்த இலக்கான ஆர்டெமிஸ் 3 திட்டத்திற்கு தயாராக உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் முதன்முறையாக பெண் ஒருவரையும் கருப்பு இனத்தவர் ஒருவரையும் சந்திரனில் தரையிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.